கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை துதித்து அப்படி நாமத்தை உயர்த்தலாமா? ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், எந்நாளும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை துரத்திடும் ரத்தம் ஜெயம், எந்நாளும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆகா ரத்தம் ஜெயம், ஓஹோ ரத்தம் ஜெயம், ஆகா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், என்னை பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆகாகா ரத்தம் ஜெயம், ஓஹோஹோ ரத்தம் ஜெயம், ஆகாகா ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். உங்கள் ரத்தத்தினால எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் உங்களுடைய ரத்தத்தின் வல்லமை எங்கள் எல்லாரும் மேலும் ஊடுருவி பாய்வதாக என்று சொல்லி செபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற, இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற அத்தனை தேவ பிள்ளைகள் மேலும் உம்முடைய அளவற்ற பிரசன்னம் இறங்குவதாக நடத்தும், கூட இரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் தியானிப்பதற்காக பேதுரு எழுதின முதலாம் நிருபத்திலே 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்கிறேன். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை நம்ம தியானிக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. முதலாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தமானது குற்றமில்லாத ஆட்டுக்குட்டி, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பாவம் என்பது ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. பாவத்தை ஜெயிப்பது, பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பது, பாவத்தை விட்டு விலகி வாழ்வது, பாவமே செய்யாமல் வாழ்வது என்பது ஒரு பெரிய ஒரு சவாலான விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வுக்கு எத்தனையோ வழிகள் இருந்தாலும் இந்த பாவம் என்கிற ஒரு விஷயத்திலிருந்து ஒரு மனிதன் விடுதலை பெறுவதற்கு உலகத்தில் எத்தனையோ வழிகளை தேடினாலும் அதற்கு ஏற்ற நல்ல வழிகளை பூமியில் காணவே முடியாது. ஆனால் மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் மூலமாக ஒரு மனுஷன் பாவ மன்னிப்பை பெற்று பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ முடியும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. எவ்வளோ பெரிய பாவம் செய்திருந்த மனுஷன் ஆனாலும் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய அந்த இயேசு கிறிஸ்துடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால
அந்த மனுஷனை ஆண்டவர் மீட்டுக் கொள்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் பாவத்தின் அடிமைத்தனத்தில் வாழ்ந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருக்கலாம். அந்த பாவம் உங்களை வாழ்க்கையை பாதித்து, குடும்பத்தை பாதித்து, சரீரத்தை பாதித்து, மனதையும் உங்களுடைய சிந்தனைகளையும் பாதித்து நீங்கள் அதில் போராடி 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 தோற்று போனது நிமித்தம் உங்களை குறித்தே உங்களுக்கு ஒரு வெறுப்பும் குற்ற உணர்வும் உடைய ஒரு வாழ்க்கையில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு கலங்க வேண்டாம். எல்லா சூழ்நிலையிலும் இயேசு உங்களுடைய பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க முடியும். காரணம், அவருடைய ரத்தம் குற்றமற்ற ரத்தம். இயேசு ஒருத்தர் தான் இந்த பூமியில் குற்றமற்றவர் என்று நம்ம சொல்ல முடியும். மனிதனாக பிறந்ததில் குற்றமற்ற ஒருவர் என்றால் அவர் இயேசு மாத்திரமே. அவர் தேவன் இந்த பூமிக்கு மனுஷனாக பிறந்து குற்றம் இல்லாதவராக வந்தார். இன்னும் அந்த அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 22 வசனம் சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, இயேசுவினிடத்தில் பாவமே இல்லை. அதனால தான் அவருடைய ரத்தம் குற்றம் இல்லாத ரத்தமாக சிந்தப்பட்டது. அந்த குற்றம் இல்லாத இரத்தத்தினால தான் நமக்கு மீட்பு கிடைக்கிறது என்கிற காரியத்தை இந்த நாட்களில் நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்தில் மனுஷனுடைய பாவங்களுக்காக, தற்காலிக பாவத்துக்காக எத்தனையோ விதமான முயற்சிகள் செய்யப்படுகிறது. மனுஷனுடைய பாவங்களுக்காக, பாவத்தின் மன்னிப்புக்காக மிருகங்களுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. ஆனால் அதில் எதுலேயுமே மனுஷனுக்கு ஒரு நித்தியமான விடுதலை இல்லை. ஒரே ஒரு விடுதலைக்கான வழி இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் மாத்திரமே. அந்த இரத்தத்தினால தான் நீங்கள் கழுகப்பட முடியும், பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும். எனவே இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் உங்களை கழுக வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அவரை நீங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரை பின்பற்ற நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள நீங்கள் முன் வந்தால் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை இலவசமாக இயேசு வாக்கு பண்ணுகிறார். அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கு இயேசுவை உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்ற தீர்மானிகள். தொடர்ந்து நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற இன்றைக்கு முன் வருவீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு உங்கள் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள், எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் உங்களை அந்த இயேசு கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே நடத்துவதற்கும் உங்களுக்காக ஜெபிப்பதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் முதலாக பார்க்கிறவர்களாக இருந்தால் உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து நாங்கள் இடுகிற ஒவ்வொரு செய்திகளையும் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஒவ்வொருவர் மேலும் கிருபை இரக்கம் உண்டாகட்டும். இன்றைக்கு உம்முடைய இரத்தத்தினால் அவர்கள் கழுகப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.